முகப்பேர்லேருந்து இந்த கஸ்டமர் நமக்கு வந்திருக்காங்க. இவங்களும் நம்ம யூடியூப் பார்த்து தான் வந்தாங்க. அவங்களே மோசம்தான் பார்க்க பயமா இருக்கா? சரியா? நிறைய பேர் இந்த வீடியோஸ் போடுறாங்க. நெட்சன் லைஃப் ட்ரீட்மெண்ட் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வருது. உங்களுக்கு பெயின் அரிக்குமான்னு ரொம்ப சொல்லுங்க. வலிக்குதா வலிக்கலையா? அப்படியே இந்த ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு கிளியர் ஆயிருந்துச்சுன்னு இது ரொம்ப கிளியர் ஆயிருக்கு. பாப்பா இருக்கணும் லைக் கஸ்டமர்ஸ் இதுக்காக இருக்கணும். அது வந்து சின்சியரா ரெண்டு பேருமே பண்றாங்க. ஜாஸ்மின் சரி அவங்க பிரதரும் சரி. தேர் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். அப்புறம் இப்போ எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. சரி, லேயர் லேயரா தான் நான் எடுத்து காமிக்கிறேன். பாப்பா உங்க பேர் என்ன பாப்பா? பூர்ணஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? 9th. எந்த ஊர் இது? ஓகேடா. நீங்க யூடியூப் பாத்தீங்களா? இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா பாத்துட்டு இருக்கீங்களா? ரொம்ப பயங்கரமா இருக்கா? ஓகேடா ஓகேடா. கியூட்டா அவங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்றாங்க. கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. 9th படிக்கிறாங்களாம். ஸோ இவங்களுக்கு இனி 10th போறாங்களாம். ஸோ கியூட்டா பேசுறாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? உங்க ஹேர்ல இருந்த ப்ராப்ளம் வீடியோ எடுத்து காமிச்சேன்ல, பாத்தீங்களா? எந்த அளவுக்கு ஈர் இருக்கு? மோசம்தான் பார்க்க பயமா இருக்கா? சரியானதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்து காமிப்பா. அப்ப எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகேடா. சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். சீப்பை பார்த்துக்கோங்க எந்த அளவு இருக்குன்னு பார்க்கலாம். பெயின் இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஷூ சொல்றீங்க நீங்க? வருதாமா சீப்ல? வருது. நிப்ஸ் கேக்கீங்கல்ல, இருக்கா? லைஸ் இருக்கா? நிப்ஸ் இருக்கா? ரெண்டுமே இருக்கா? நீங்க என்ன நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் வீடியோ பார்ப்போம். ட்ரீட்மெண்ட்டுக்கு பாதி லெவல் வந்துச்சு. இப்போ நம்ம ஆஃப்டர் வீடியோ பார்ப்போம். சாரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம சென்டராக ஒரு வீடியோ பார்த்தால ஒரு பக்கம் முடிச்சிருக்கோம், ஒரு பக்கம் முடிக்கிறோம். ஸோ இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம். அவங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு? இந்த பக்கம் நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த பக்கம் உள்ள ரிசல்ட்டை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. இந்த பாப்பாவுக்கு இருந்தது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எப்படி கிளியர் ஆகிருக்குன்னு பாருங்கள். பாப்பா ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லி எங்களுக்கு எந்த அளவுக்கு கம்பெனி கொடுத்ததுனால பாப்பாவுக்கு பாதி ரிசல்ட் நாங்கள் இந்த சைடு கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சைடு ரிசல்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் ரிசல்ட்டையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிப்பேன். பார்த்தீங்களா எங்கன்னா இருக்கா? நீங்கள் சேம் அந்த பக்கம் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னும் அது நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு பக்கம் பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ, ஒரு பக்கம் ஆஃப்டர் வீடியோ போடுறது. ஜஸ்ட் சின்ன சின்ன லேயராக தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எங்கன்னா இருக்கான்னு நீங்களே தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபைனல் ட்ரீட்மெண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் வீடியோ காட்ட போகிறேன். இது ஏன் உங்களுக்கு நான் அப்படி காட்டுறேன்னா, ஒரு இதுலேயும் நான் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சாதான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயங்காமல் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் காமிக்கிறேன். இப்போ ஆஃப்டர் வீடியோ பார்க்கலாம் வாங்க. பாதி பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கிளியர் ஆயிருந்துச்சுன்னு. இது ரொம்ப கிளியர் ஆயிருக்கு. பாப்பா கிட்ட நான் ஒரு தடவையும் ஒரு கேள்வி கேட்கும்போது ஓகே பாப்பா கிளியராக ஆயிடுச்சுன்னு பேசினா, பாப்பா பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு கிளியராக கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சின்ன வயசுல எங்களுக்கு நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. பண்ணீங்கல்ல பாப்பா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லபடியா இருந்துச்சா? இனி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு தெரியுமா? நீங்க பிஃபோர் வீடியோ பார்த்தீங்க, ஆஃப்டர் வீடியோ பார்த்தீங்களா? ஓகேடா. இனிமேல் இந்த தலையில உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.